அழகிய மரபு கதை தொடங்கலாம். நிழல் இருந்தால்தான் ஒளியின் மதிப்பு தெரியும். Only in the presence of shadows do we truly understand the value of light. ஒரு காலத்துல மூன்லைட் கிங்டம்னு ஒரு அழகான ராஜ்யம் இருந்துச்சு. அங்க மனிதர்களும் சின்ன சின்ன ஃபேரிகளும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். அந்த ஃபேரிகள் ரொம்ப அழகா இருக்கும். வானவில்லின் எல்லா நிறங்களிலும் மின்னும். அந்த ராஜ்யத்துல மரபுன்னு ஒரு நல்ல மனசுள்ள இளவரசி இருந்தாளாம். அவளுக்கு லுனாரான்னு ஒரு சின்ன ஃபேரி ஃப்ரெண்ட். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒவ்வொரு நைட்டும் நட்சத்திரங்களை எண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா ஒரு நாள் லுனாராவின் சிறகு உடைஞ்சிடுச்சு. அவளுக்கு ரொம்ப வலிச்சது. பறக்க முடியல. மரபு கவலைப்பட்டா. எப்படி என் தோழிய காப்பாத்துறதுன்னு யோசிச்சா. அப்போதான் தெரிஞ்சது, சாயாவனம் என்ற ஒரு இருண்ட காடு இருக்குன்னு. அங்க இருக்கிற நிலவு கிணற்று தண்ணீர் தான் லுனாராவை குணமாக்கும். ஆனா அது ரொம்ப ஆபத்தான இடம். ஆனா லுனாரா பயப்படல. என் தோழிக்காக நான் போவேன் என்ன சொன்னான். அவள் அந்த இருண்ட காட்டுக்குள்ள போனான். அங்க நிழல் ஃபேரி நிக்ஸ் அவளை சந்திச்சான். அப்போதான் தெரிஞ்சது, அந்த நிழல் ஃபேரிகள் கெட்டவர்கள் இல்ல, அவர்கள் பாவம், புறக்கணிக்கப்பட்டவர்கள். மரபுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நிலவு கிணற்ற அடைந்தாங்க. ஆனா ஒரு பிரச்சனை, அந்த தண்ணீர் லுனாராவை காப்பாத்தும், ஆனா அவளை நிழலாக்கிடும். லுனாரா சொன்னா, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னோட இருக்கணும். மரபு யோசிச்சா. அப்புறம் சொன்னா, நான் ஒரு புதிய மந்திரம் செய்ய போறேன். ஒளியும் நிழலும் சேர்த்து ஒரு புதிய மாயம் செய்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, லுனாராவின் சிறகு சரியாகிடுச்சு. ஆனா அது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ அவள் ஒளியும் நிழலும் சேர்ந்த ஃபேரி. அவள் இன்னும் அழகா, இன்னும் சக்தி வாய்ந்தவளா மாறிட்டா. மரபு எல்லாரையும் சேர்த்து சண்டை இல்லாம வாழ கற்றுக் கொடுத்தா. மன்னரும் தன் தவற புரிஞ்சுக்கிட்டார். அந்த நாள் முதல் ஒளி ஃபேரிகளும் நிழல் ஃபேரிகளும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. இது நமக்கு சொல்றது என்னன்னா, நிழல் இருந்தால்தான் ஒளியின் மதிப்பு தெரியும். மற்றவர்களை புரிந்து கொள்வது அதுவே பெரிய மந்திரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்தது நியூ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ்.